கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் கடந்த வாரத்தில் பார்த்தது போல புது சிருஷ்டிகளின் சத்துருக்களும் சூழ்ச்சியும் என்ற தலைப்பிலே பாகம் 2ஆக நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்திலே பாகம் 1 நாம் பார்த்தோம். புது சிருஷ்டிகளுக்கு 3 சத்துருக்கள் இருப்பதாக நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதிலே பிரதானமான சத்ருவாக நம்முடைய மாம்சமாகிய பழைய மனுஷன் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இவைகளை கேட்காதவர்கள் தயவு கொடுத்து இதை கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 2 சத்துருக்கள், ஒன்று உலகம், இன்னொன்று பிசாசு. இப்படி 3 சத்துருக்கள், மாம்சம், உலகம், பிசாசு. இப்படி 3 சத்துருக்கள். மாம்சம் குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். மாம்சம் என்றால் பழைய மனுஷன், அது ஒரு சத்ருவாக இருந்தது. இன்றைக்கு முதலாவது உலகம் எப்படி நமக்கு சத்ருவாக இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். இது கூட புது சிருஷ்டிக்கு ஒரு சத்ருவாக இருக்கிறது. அது எப்படி என்றால், பாருங்கள், இந்த உலகத்திலே 2 காரியங்கள் இல்லை. அது என்ன என்று நாம் பார்த்தால், முதலாவது தேவனுடைய தெய்வீக குணங்கள் இந்த உலகத்தில் உலக மக்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்படியே தேவனுடைய நீதி நியாயங்கள் இந்த உலகத்தில் இல்லை. தேவன் நீதியின் நியாயம் உடையவராக இருக்கிறார். அவர் தம்முடைய வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீதியின் நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று கூட வசனம் சொல்லும். அதனால அப்படிப்பட்ட அந்த தெய்வீக நீதியும் தெய்வீக குணலட்சணங்களும் இந்த பூமியில இல்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மனுஷரும் சுயநலமாக நடந்து கொண்டு இருக்கிறார். சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களிடத்திலே அந்த தெய்வீக நீதியும் தெய்வீக குணலட்சணங்களும் பார்க்க முடியாமல் இருக்கிறது. இப்போ புது சிருஷ்டிகளாகிய நாம் அதை எப்படி நாம் அந்த தெய்வீக நீதியில தெய்வீக குணலட்சணங்கள்ல நடப்பது என்று நாம் பார்க்கும்போது, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மனதிலே பதித்து கொண்டு அந்த வார்த்தையின்படியே நடந்தால் நாம் தேவனுடைய நீதியில நடக்கிறதாக இருக்கும். தெய்வீக குணலட்சணங்களை கூட நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 37, 31 பார்க்கும்போது, தேவன் அருளிய வேதம் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது, அதனால் அவர்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. படிங்கள வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பார்த்தீங்களா? நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எப்படி என்றால், தேவன் அருளிய வேதம் அந்த புது சிருஷ்டியின் இருதயத்தில் அங்கே பதிக்கப்பட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி அப்படியே நடப்பார்கள். அப்பொழுது அவர்கள் தேவன் நீதியில நடப்பார்கள்.
தெய்வீக குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதனால வேத வசனங்களை நாம் சும்மா வெறுமையாக கேட்கிறதோடு அல்லாமல் அதை அறிந்து உணர்ந்து கொண்டு அப்படியே வாழ வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கப்படுகிற முடிவுகள் எல்லாமே இந்த வேத வசனத்தின்படியே நாம் எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்துல நீங்கள் படிக்கும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு அப்படி நீங்கள் வார்த்தைகளின்படி செய்யுங்கள் என்று அங்கே பேசப்படுகிறது. அதனால நாம் அப்படி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் நாம் நம்முடைய தேவனுக்கும் தேவன் கொடுத்த சத்தியத்துக்கும் உரிய ஒரு மரியாதையை கனத்தை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அந்த சத்தியத்தை கொடுத்த தேவனையும் சத்தியத்தையும் நாம் கனவீனப்படுத்துகிறோம் என்பதாக அர்த்தமாகியுள்ளது. அதனால புது சிருஷ்டிகள் மிகவும் கவனமாக இதனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய நீதியில நடப்போம். அந்த தேவனுடைய தெய்வீக குணலட்சணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கே நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை நாம் அப்படியே கீழ்ப்படிந்து வாழாவிட்டால் தேவனையும் சத்தியத்தையும் நாம் கனவீனப்படுத்துகிறோம். யூதா 8ஆம் வசனத்துல அங்கே நாம் படிக்கும்போது கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி என்று அந்த வசனம் வருகிறது. படிக்கல அந்த வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுச்சிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, அதாவது மாட்சி மிகுந்தவரை பழித்துரைக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியே தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கூட அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்களுடைய கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது கூட படிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவ நீதிக்கு அங்கே கீழ்ப்படியாமல் தெய்வீக குணலட்சணங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால அவர்கள் கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், அருவருக்கப்படத்தக்கவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியற்றவர்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால நாம் புது சிருஷ்டிகள் என்று நாம் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், நல்லது. அதை இருதயத்திலே பதித்து கொண்டு வார்த்தையின்படியே நாம் வாழ வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்பொழுது நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக, தெய்வீக குணலட்சணத்திலே வளருகிறவர்களாக இருப்போம். பாருங்கள், இப்போ நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். உலகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது.
புது சிருஷ்டிகளுக்கும் சத்துருக்களாக இருக்கிறது. நம் கண்ணெதிரிலே சில தீமைகள், தவறுகள் நடக்கலாம். இவைகளை நாம் பார்த்து கொண்டு என்ன செய்யலாம்? கண்டிக்கலாமா என்றால் நாம் கண்டிக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த தீமை நடக்கும்போது நமக்கு நம்முடைய இருதயம் பாதிக்கப்படும், கோபம் வரும். அப்போ நாம் என்ன செய்யலாம்? அதுக்காக நான் உலகத்தையே திருத்தப் போகிறேன் என்று நாம் போகக்கூடாது. நாம் தவறு என்று சுட்டி காட்டலாம், ஆனால் நான் திருத்தப் போகிறேன் என்று நாம் போகக்கூடாது. அதுக்கென்று தேவன் ஒரு காலப்பகுதியை வைத்திருக்கிறார். அப்பொழுது தேவனே அந்த காரியத்தை, அந்த தீமைகளை நீக்கி போடுவார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், 1000 வருட அரசாட்சி. இதற்கு வேத வசன ஆதாரம் இருக்கிறது. எப்படி என்றால் பாருங்கள், யூதா புஸ்தகத்துல 9ஆம் வசனம், யூதா புஸ்தகம் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பார்த்தீங்களா? இந்த வசனம் நமக்கு தெரியும். உபாகம புஸ்தகத்துல அங்கே மோசே இறந்த போது, மோசே மரித்து போனார். உபாகமம் 34, 5, 6 வசனங்களிலே அந்த மோசையின் சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மோசே மரித்த போது பாருங்கள், அங்கே பிசாசானவன் வந்து மோசையின் சரீரத்துக்காக அங்கே தர்க்கம் பண்ணுகிறான். யாரோடு என்றால் மிகாவேல் என்று சொல்லப்படுகிறது. மிகாவேல் யார் என்றால், மிக் என்றால் சாயல், ஏல் என்றால் தேவன். தேவனுடைய சாயலான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அங்கே இந்த பிசாசானவன் வந்து அங்கே தர்க்கம் பண்ணுகிறான். காரணம் என்னவென்றால், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயை ரொம்ப உயர்வாக அங்கே மதிக்கிறவராக இருந்தார். அதனாலே மோசேயின் சரீரத்தை வைத்து அவர்கள் ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போகாதபடி தேவனை அடக்கம் பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் அந்த இடத்துல பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசானவனை அங்கே தூஷணமாய் அவனிடத்திலே பேசாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அங்கே போய்விட்டார். அப்படி என்றால் அங்கே தேவன் பேர்ல இருந்த ஒரு மேலான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இயேசு காண்பித்து விட்டார். அவனோடு தூஷணமாக வாதம் பண்ணவில்லை. பாருங்கள், தீமைகளுக்கெல்லாம் துவக்கமான சாத்தானோடு தேவன் எப்படி நடந்து கொள்ளுகிறார். தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அங்கே தன்னுடைய வேலையை செய்துவிட்டு அவர் போய்விட்டார். அங்கே மோசேயின் சரீரத்தை அங்கே அடக்கம் பண்ணிவிட்டார். அந்த பிரேத குழியை இன்று வரையிலும் ஒருவரும் அறியாமல் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் தீமையை நான் சரி செய்ய போகிறேன் என்று நாம் எந்த விதமான நம்முடைய பிரயாசங்களை நாம் எடுக்காமல் இருக்க வேண்டும். இப்போ நம்ம வேலை என்ன என்று நாம் பார்க்கும்போது, தேவனுடைய நீதியை தேடிக்கொண்டு தெய்வீக குணலட்சணங்களை வளர்த்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே தியானித்து கீழ்ப்படிந்து தேவ நீதியை நிறைவேற்றி தெய்வீக குணலட்சணத்தில் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புது சிருஷ்டிகளை குறித்து வேதம் சொல்கிறது, நாம் தேவனுடைய
பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19-20 வசனங்களில நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு அதனாலே நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று. நம்ம வேலை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனை பற்றிய சத்தியங்கள், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்களை எடுத்து சொல்லி நாம் அதில் நடந்து நாம் நம்முடைய குணலட்சணங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிறிஸ்துவை போல நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கூட அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போது அங்கே ஒரே கட்டளையை கொடுக்கிறார். மத்தேயு 28 19-20 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அவைகளை கைக்கொள்ளும்படி நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சீசர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். இதுதான் இப்பொழுது நம்முடைய வேலையாக இருக்கிறது. எவ்வளவு பேருக்கு நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியத்தை, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்களை சொல்ல முடியுமோ அதற்காக வேண்டிய எல்லா பிரயாசங்களையும் எடுக்க வேண்டியதுதான் நம்முடைய இப்பொழுது இருக்கிற முதலாவது முக்கியமானதுமான வேலையாக இருக்கிறது. இந்த உலகம் பாருங்கள், உலகம் என்றால் உலகத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல, அதாவது சுயத்தை மையமாக கொண்டு ஒரு நதி போல ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி என்றால் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சிறு பிள்ளையிலிருந்தே அப்படியாக பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். பாருங்கள், படிக்கும் போதே சிறு பிள்ளையாக முதலாம் ஸ்கூல்ல சேர்த்து அப்படியாக படிக்க வைக்கும் போதே அவர்கள் என்ன சொல்லி வளர்க்கிறார்கள் என்றால், நீ எல்லாவற்றிலும் பெஸ்டாக இருக்க வேண்டும், நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். இப்படியாக அவர்களை ஒரு ஊக்கப்படுத்தி உலகத்திலே நீ மேன்மையாக வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் மனதிலே வைக்கிறார்கள். அதற்காக படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, படிக்க வைக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக நாம் தெய்வ பக்தியை, ஆவிக்குரிய காரியங்களை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். இதை குறித்து பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பற்றி பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே அங்க தீமோத்தேயு குழந்தை பருவம் முதல் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருந்திருக்கிறார். அதை அங்க நினைப்பூட்டி அங்க எழுதுகிறார். படியுங்கள். 2 தீமோத்தேயு 3:14-15. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பார்த்தீங்களா, சிறு வயது முதலே அங்க தீமோத்தேயு அந்த தேவனுடைய வார்த்தைகளை கற்று தேறி இருக்கிறார். அதை ஞாபகப்படுத்துகிறார். நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய், அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும். அந்த வசனங்கள் தேவன் பேர்ல, ஆண்டவர் பேர்ல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அது நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும். அதனால நீ கற்றுக்கொண்டு நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, சிறு பிள்ளையிலிருந்தே நாம் தேவ பக்தியை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சிறு பிள்ளைகளுக்கு அப்படியே ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும். இது உலகத்துக்கு ஒரு ஆப்போசிட்டாக
அது தோன்றும். பாருங்கள், அந்த நதி எப்படி ஓடுதோ அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நாம் ஓடுவது போல இருக்கும். ஆனால் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை அப்படியே பக்தியிலே வளர்த்தால் அந்த பிள்ளைகள் உலகத்தில் உள்ள பலவிதமான கேடான தீய பழக்க வழக்கங்கள், கேடான சிந்தைகளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். தெய்வ பயத்திலே வளருவார்கள். அவர்கள் ஒரு சுயநலம் இல்லாதவர்களாக, தெய்வ பக்தியோடு எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளருவார்கள். எவ்வளவு முக்கியம் இல்லையா? இந்த நாட்களிலே அந்த நல்லொழுக்கம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அதே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இந்த தேவ பக்தி என்பது இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு ஜென்மத்துக்கும் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் அங்கே பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்கள் அந்த வசனம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் பிரயோஜனம். தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இந்த வாழ்க்கைக்கும், வருகிற வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளது என்று வசனம் சொல்லும். அதனால தேவ பக்திக்குரிய காரியங்களை சொல்லி பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதனால இந்த பூமி, இந்த உலகம், காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இன்றைக்கு இருக்கிற உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுருல நாம் படிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பூமி அதில் உள்ள கிரியைகளும் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அங்கே வேதவசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால சிறு பிள்ளையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை தெய்வ பக்தி உள்ளவர்களாக வளர்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இல்லாமல் உலக காரியங்களை சொல்லி வளர்க்கும் போது அவர்கள் உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிறவர்களாக இருப்பார்கள். அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உலகத்திலே மேன்மை அடைய வேண்டும், உலகத்திலே நான் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று அந்த உலக காரியத்திலே நாம் மூழ்கி இருப்பது தேவனுக்கு விரோதமானது. அது பகை என்று சொல்லப்பட்டது. அதற்காக உலகத்திலே எந்த வேலையும் செய்யக்கூடாது என்றல்ல. வேதத்திலே வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சொந்த குடும்பத்தை கவனிப்பதற்கு பணம் தேவை, அதற்கு தேவையாக வேலை செய்ய வேண்டும், அதற்காக முழுவதுமாக அல்ல. அதனால ஒரு வசனம் படிங்க, 1 யோவான் 2:15. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 2:15. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பார்த்தீங்களா? அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்புறம் இன்னொரு வசனம் கூட படிங்க, யாக்கோபு 4:4. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். பார்த்தீங்களா? தேவனுக்கு விரோதி, தேவனுக்கு பகைஞன். தேவனுடைய அன்பு இல்லை. என்ன காரணம்? நாம் உலக சிநேகத்திலே மூழ்கி கிடப்போம். பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனை சார்ந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் அவர் கொடுத்தது.
நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா சோர்ஸும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். சூரிய வெளிச்சம், தண்ணீர், காற்று, இவைகள் இல்லாமல் நாம் பிழைக்கவே முடியாதே. ஒரு மழையை பெய்ய பண்ணி நல்ல விருட்சங்கள், காய்கள், பழங்கள் எல்லாவற்றையும் விளைய செய்து தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிறார் என்று நாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல படிக்கிறோம். இப்படி நாம் தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு பகையாக இருந்தால், பிதாவின் அன்பு நம்மிடத்திலே இல்லாமல் இருந்தால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதனால இந்த வசனத்தை நாம் எப்படி இன்னும் புரிந்து கொள்ளலாம் என்றால், பாருங்கள், நாம் இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நாம் குடியிருக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, நாம் பழகிற எல்லா இடங்களிலும் உலக ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த உலக ஜனங்கள் எப்படிப்பட்ட சுயநலமான காரியங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் வராதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்தார் எப்படி இருக்கிறார்கள் என்றால், சில காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது செல்ஃப் குளோரிபிகேஷன், தங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக செல்ஃப் குளோரிபிகேஷன், இப்படிப்பட்ட மைண்ட் செட். அப்படியே சுயநலமான லட்சியங்கள், நான் நல்ல பெயர் பெற்றவனாக வர வேண்டும். அப்படியே பொறாமை, மற்றவர்களை பார்த்து பொறாமை, இன்னும் பாவமான ஆசைகள், இன்னும் செக்சுவல் ஒழுக்கக்கேடான காரியங்கள், அப்படியே பழி வாங்குவது, வெறுப்பு, இப்படிப்பட்ட மனநிலையில இந்த நாட்களில உலகம் இருக்கிறது. இதுதான் உலக மக்களுடைய ஒரு மனநிலையாக இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் பாருங்கள், தேவனை அறியாமல் பலவிதமான நம்பிக்கையுடையவர்களாக மூட பழக்க வழக்கங்களை செய்து கொண்டு மூட நம்பிக்கைகளிலே இருப்பார்கள். அப்படின்னா அவர்கள் செய்கிறதை நாம் செய்யாதபடி நாம் அந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும். இப்படி சொல்லும்போது நாம் அவர்களை பகைக்க வேண்டுமா, விரோதிக்க வேண்டுமா என்றால் இல்லை. நாம் அவர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவர்களிடத்திலே நாம் நம்முடைய குருநாதருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கருணையாக நடந்து கொள்ள வேண்டும். மரியாதை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய அன்பை ருசிக்காதவர்கள், அப்படியே வேத சத்தியத்தை அறியாத பேர் கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையில ஒரு குழப்பம் இருக்கும். பாபிலோன் என்று சொல்லுவார்கள், குழப்பமான நம்பிக்கை. அப்படிப்பட்டவர்களிடத்திலே கூட நாம் ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும். தெய்வீக அன்பை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக அவர்கள் தீமை செய்தாலும் நாம் தீமை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதற்கு ஒரு ஆலோசனையாக ஒரு வசனம் பேசுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல பாருங்கள், அது ஒரு கோல்டன் ரூல் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அதை நான் அப்ளை பண்ண வேண்டிய 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம்.
மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. இதுவே நியாயப்பிரமாணம். எல்லா மனுஷரும் நம்மை அன்பு கூற வேண்டும், நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். அவர்கள் நம்மை விரோதிக்க வேண்டும், பகைக்க வேண்டும் என்று நினைப்பதில்லையே. அப்படியே நாமும் மற்றவர்களிடத்திலே அன்போடு கருணையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் ரோமர் 13:10 அன்பு கூறுவது அங்கே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதனால அந்த அன்பு, அந்த கோல்டன் ரூலை நாம் பயன்படுத்தி எல்லாரிடத்திலும் அந்த தெய்வீக அன்பை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தை கோல்டன் ரூல், நீ எதை எதிர்பார்க்கிறையோ அதை மற்றவர்களுக்கு நீ செய், அதுவே நியாயப்பிரமாணம். இந்த வார்த்தை, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீ செய், இந்த கோல்டன் ரூல், இதை நாம் கை கொண்டே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அற்றவர்கள் என்று நாம் தீர்க்கப்படுவோம். பாருங்கள், தேவன் நம்முடைய பலியின் ஜீவியத்தை அங்கீகரிக்க மாட்டார். நாம் அப்படி செய்யாவிட்டால், அன்பு காட்டாவிட்டால், மற்றவர்களிடத்திலே நாம் இந்த கோல்டன் ரூலை அப்ளை செய்யாவிட்டால், போக போக நாம் நம்முடைய பலியின் ஜீவியத்தை இழந்து, தேவ ஆவியை இழந்து, பொறாமை, தற்புகழ்ச்சி, மனமேட்டிமை நமக்குள் வந்துவிடும். இது நம்மை அவர்களைப் போல ஒரு சுயநலமான சிந்தைக்குள் நம்மை வழிநடத்தும். அதனால இந்த வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் அதில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த சிறு மந்தையாகிய சபை வகுப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர், சரீரம் என்று சொல்லப்படுகிற இந்த சிறு மந்தை வகுப்பார் ஒரு அன்புள்ள தாயின் இருதயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழல் இருக்கிறது. பாருங்கள், ஈசாக்கு, ரெபெக்காள், ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே நிழலாக சொல்லப்படுகிறது. அப்படியே ரெபெக்காள் சபைக்கு அடையாளமாக பேசப்படுகிறது. அங்கே ரெபெக்காளை அவருடைய வீட்டிலிருந்து அவருடைய உறவினர்கள், வீட்டார் அவரை வாழ்த்தி அனுப்பும் போது ஒரு வார்த்தை அங்கே பேசப்படுகிறது. ஆதியாகமம் 24 60 அங்கே சொல்லும்போது, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அந்த ரெபெக்காளை அவருடைய சகோதர உறவினர்கள் எல்லாரும் வாழ்த்தி அனுப்புகிறார்கள். இது என்ன ஒரு வாழ்த்துதல் என்றால், பாருங்கள், இதன் பொருள் தேவனுடைய ராஜ்யத்துல இந்த சபை வகுப்பார், இந்த உலகத்தில் இருக்கிற கோடி கோடி கோடியான ஜனங்கள், மரித்து போனவர்கள் எல்லாம், உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அங்கே தங்கள் சொந்த பிள்ளைகளைப் போல அவர்களிடத்தில் அன்பு காட்டி கருணை உள்ளத்தோடு அவர்களை வழி நடத்த வேண்டும். தேவனுடைய அன்பை, தேவனுடைய நீதி அவர்கள் கை கொள்ளும்படி நாம் அவர்களிடத்திலே கருணை உள்ளம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த வாழ்த்துதல். ரெபெக்காளே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அங்கே ரெபெக்காள் சபையை அடையாளப்படுத்துகிறார். ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். நமக்கு தெரியும், ஆதாமிலிருந்து வந்த சந்ததி அங்கே ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்குள்ளே, மரணத்துக்குள்ளே போய்விட்டார்கள்.
அதன் பிறகு மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதனால இயேசுவை குறித்து சொல்லும் போது ஏசாயா 9:6 அவரை நித்திய பிதா என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இருக்கும்போது இந்த சபை வகுப்பார் அங்கே நித்தியமாக ஒரு தாயாக இருப்பார்கள். அப்பொழுது அந்த கருணை உள்ளம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த கருணை உள்ளம் இப்பொழுதே நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பெற்றுக்கொண்டால்தான் நாம் அந்த நாட்களிலே அப்படி இருக்க முடியும். அதனால நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தாய் போல அந்த ஒரு அன்பு, ஒரு கருணை உள்ளம். எப்படிப்பட்ட தீங்கு செய்தாலும் அந்த தாய்க்கு தன் பிள்ளையின் மேலே கோபம் வராது. இப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளத்தை நாம் இப்பொழுதே வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த சிறு மந்தை சபை என்ற ஒரு வகுப்பாருடைய ஒரு இருதயம். அடுத்ததாக சிலர் பாருங்கள், இந்த உலகத்தை அப்படியே உற்று பார்த்து கொண்டு அநேக ஜனங்கள் செய்கிற தீமையான காரியங்கள், அநீதிகள், உலகத்தில் இருக்கிற ஆளுகிறவர்கள், அரசியல்வாதிகள் செய்கிற தவறுகள், அநீதிகள், இவைகளை பார்த்து கொண்டு ரொம்பவும் துக்கப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, அவர்களை திட்டிக் கொண்டு, அவர்களுக்கு எதிராக கமெண்ட்ஸ்களை போட்டுக்கொண்டு இருப்பார்கள். இது தேவையில்லாத காரியம். அவர்கள் சாத்தானின் ஏஜென்ட்களாக இருந்து இந்த உலகத்திலே தேவனை அறியாமல் தீமைக்குள்ளாக, அநீதிக்குள்ளாக இருக்கிறார்கள். இதை நாம் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை. இவையெல்லாம் ஒரு நாள் நீக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்திலே இவைகள் எல்லாம் நீக்கப்படும். அப்படியே பாருங்கள், நாம் வேலை செய்கிற இடங்களிலே, ஆபீஸுகளில் நமக்கு விரோதமாக தீமை செய்யலாம். நாம் செய்யாத குற்றங்களை நம்மேல சுமத்தலாம். அப்படிப்பட்டவர்களை கூட நாம் கோபித்து கொண்டு அவர்களுக்கு எதிராக செயல்படாமல் நாம் தேவனிடத்திலே ஜெபித்து அவைகளை நாம் மன்னித்து அப்படியே விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், சபை வகுப்பார் என்பது சாதாரண காரியம் அல்ல. அவர்கள் ராயல் பிரீஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். வேதவசனம் அப்படியே சொல்லுகிறது. 1 பேதுரு 2:9 இந்த ஆசாரிய கூட்டத்துக்கு ஒரு தனி நோக்கம் இருக்கிறது. அவர்களுடைய ஒரு தனித்தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. படிங்கள் அந்த வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இதுதான் சபை. அதனால் அவர்களுக்கு ஒரு தனி நோக்கம் இருக்கிறது. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக கொண்டு இந்த சபை வகுப்பார் ஒரு கன்னிகையை போல தங்களை காத்து கொள்ள வேண்டும். அதனால அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 11:2 அங்கே ஒரு கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அந்த மணவாளன் வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் இந்த உலக பிரகாரமான தீமையான காரியங்கள், அநீதிகள், இவைகளிலே நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய எல்லா தாளங்களையும் செலவிட்டு கொண்டிருக்காமல் இந்த ஒரு கான்சென்ட்ரேஷன், கன்னிகையாக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயலுக்குப்பாக வருவதற்கே வேண்டிய எல்லா குணலட்சணங்களையும் வளர்க்கிறவர்களாக நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பொறுப்புகள் இருக்கிறது. நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். குணலட்சணங்களிலே தெய்வீக நீதியிலே நடக்க வேண்டும். அதுக்காக நம்முடைய எல்லா பிரயாசங்களும், நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய நேரத்தை, எல்லா பலன், நல்ல நம்முடைய எனர்ஜி எல்லாத்தையும் அதற்காக பயன்படுத்த வேண்டும். உலக காரியங்களிலே, உலக அநீதிகளிலே நாம் கவலைப்பட்டு கொண்டு, அவர்களை திட்டிக் கொண்டு, கோபித்து கொண்டு அப்படி இருக்க தேவை. அதனால இன்னொரு வசனம் கூட வெளிப்படுத்தல, 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்கள், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று அங்கே நாம் படிக்கிறோம். படிங்கள் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சபை உண்மையான சிறு மந்தை வகுப்பார் அப்படிப்பட்ட அதற்கு வேண்டிய எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்குகளை செய்து கொண்டிருப்பார்கள். உலக காரியங்களில, இந்த கவலைகளில, அந்த தீமை இப்படி நடக்குது, இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி என்று அப்படிப்பட்ட காரியங்களில நம்முடைய நேரத்தை செலவிட மாட்டார்கள். அந்த கன்னிகை வகுப்பார், மணவாட்டி வகுப்பார் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள், மணவாளனுடைய வருகைக்காக. அதனால இந்த உலகம் அழிக்கப்பட போகிற 2 பேதுரு 3:13 அவர் வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளனாக ராஜாதி ராஜாவாக இருக்கும்போது இந்த சபை மணவாட்டி வகுப்பார் அவரோடு கூட உடன் பங்காளிகளாக இருந்து ஆளுகை செய்வார். அதற்கேற்ற ஆயத்தங்களை நாம் செய்வோம். இதுதான் உலக சிநேகத்திலே நம்மை அங்கே ஈடுபடுத்தாதபடி நம்மை சீர்படுத்தி ஆவிக்குரிய காரியங்களில் அதிக நாட்டம் கொண்டு தெய்வீக குணலட்சணங்களை வளர்த்து கொண்டு அவருடைய நீதியிலே நடந்து அவருடைய நாமத்துக்காக நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய எல்லா தாளந்துகளை செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சீக்கிரமாக முடிக்கலாம். பாருங்கள், அடுத்தது பெரிய சத்ருவாகிய சாத்தான். இதை குறித்து நான் வசனங்களை சொல்லிக்கொண்டு போகிறேன், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இது கூட புதிய சிருஷ்டிக்கு ஒரு பெரிய சத்ருவாக இருக்கிறான் சாத்தான். இந்த சாத்தானை உலகத்தார் பொதுவாக நம்புகிறதில்லை. அவர்கள் அது ஒரு நெகட்டிவ் பவர். அது சொல்லும்போது இந்த குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியம் பார்க்குறவெல்லாம் சொல்லி இந்த சுக்கிரன், இந்த குரு, இந்த நட்சத்திரம் இப்படி வந்துச்சு, அதனால உங்களுக்கு இந்த தீமை வந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சாத்தான் இருக்கிறான் என்று நாம் கட்டாயமாக நம்பலாம், 100% நம்பலாம். அது எப்படி என்றால், நாம் சாத்தானை கண்களால் பார்க்க முடியாது, ஆனாலும் நம்பலாம். அது எப்படி என்றால், நம்முடைய இந்த வேத வசனம் சாத்தானை குறித்து பேசுகிறது. அநேக வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 4:10 அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்படியே மத்தேயு 4:1 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக அங்கே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று படிக்கிறோம். அப்படியே மத்தேயு 16:23 அங்கே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்படியே மத்தேயு 25:41 அங்கே பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின நித்திய அக்கினியிலே நீங்கள் போங்கள் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படியே 1 பேதுரு 5:8
கெச்சிக்கிற சிங்கம் போல இந்த பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அநேக வசனங்கள் இந்த சாத்தான் குறித்து சொல்லப்பட்டது. அதனால சாத்தான் ஒருவன் இருக்கிறான், அவன் நமக்கு ஒரு எதிராளியாக இருக்கிறான் என்பதை நாம் நம்புவதற்கு 100% வார்த்தைகள், அநேக வசனங்கள், தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த சாத்தான் பாருங்கள் தேவனுக்கு எதிராளி. அப்படியே தேவ சித்தம் செய்கிற நமக்கும் அவன் எதிராளி. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்ய வந்ததால அங்கே அந்த சாத்தானை விரட்டுகிறார். வேதத்தில் அநேக இடங்களிலே சாத்தானை விரட்டுகிறார். அப்படியே பிசாசு பிடித்திருந்த அநேகரை அந்த பிசாசுகளை துரத்துகிறார். மத்தேயு 9:28 அங்கே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன், அங்கே மிகவும் கொடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் இயேசுவை அடையாளம் கொண்டு அங்கே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கே பேசுகிறார். அப்பொழுது அங்கே அந்த சாத்தானை அவர் துரத்துகிறார். இந்த பிசாசுகள், இந்த சாத்தான், அந்த விழுந்து போன தூதர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டது, அவர் தேவனுடைய குமாரன் என்று. அப்படியே பாருங்கள், மத்தேயு 9:32 அங்கே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன், ஊமையான ஒரு மனுஷன் இருந்தான். அந்த பிசாசு அவனை விட்டு துரத்தப்பட்ட போது அவன் வாய் பேசினான் என்று நாம் படிக்கிறோம். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், இந்த சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. யோவான் 12:31 சாத்தானை உலகத்தின் அதிபதி, ரூலர் என்று சொல்லுகிறார். அப்படியே யோவான் 14:30 கூட சாத்தான் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதனால இது ஒரு கருத்து அல்ல, ஒரு கதை அல்ல, இது உண்மை, சத்தியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அநேக வசனங்கள் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் இந்த சாத்தான் குறித்த ஒரு பாடமே இருக்கிறது. அதை நாம் தனியாக தேவ சித்தம் இருந்தால் பார்க்கலாம். சாத்தானுடைய துவக்கம், அவனுடைய விழுகை, அவனுடைய லட்சியங்கள், அவனுடைய ஆளுகை, வஞ்சனை, அழிவு பற்றி நாம் வருகிற நாட்களிலே தேவ சித்தம் இருந்தால் பார்க்கலாம். இப்பொழுது நாம் அவனுடைய துவக்கம் குறித்து சில காரியங்கள், வசனங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 14:12 பாருங்கள், அவனுடைய துவக்கம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அங்கே சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையின் மகன், அப்படி என்றால் ஒரு துவக்கம். சாத்தான் ஆதியிலே துவக்கத்திலே இருக்கிறான். அவன் விடிவெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வெள்ளி பிரகாசத்தை அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய ஒரு மகிமையான ஒரு சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்படும் போது இருந்திருக்கிறார். அப்படியே எசேக்கியேல் 28:12-15 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த சாத்தான் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் வரையிலும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அப்போ சிருஷ்டிப்பு அவன் குறையில்லை. அதன் பிறகு ஒரு சமயத்தில் அங்கே குறை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியாக சாத்தானுடைய துவக்கமாக இருக்கிறது. இந்த சாத்தான் பாருங்கள், நாம் முதலாவது பார்த்த நம்முடைய பழைய மனுஷனாகிய சரீரம், உலகம், இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பாருங்கள், அந்த இரண்டையும் விட இந்த சாத்தானுடைய காரியம் இன்னும் பலமாக இருக்கும். இந்த சாத்தான் அவன் திட்டமிட்டு பாருங்கள் நம்மை விட ஞானத்திலே சிறந்தவனாக இருக்கிறான். அதனால
திட்டம் போட்டு புது சிருஷ்டிகளை கெடுப்பதற்கு முயற்சிப்பான். சாத்தான் இந்த புது சிருஷ்டிகளை அப்படியே சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பாயிண்ட் பண்ணி நம்மை அடிக்கிறவனாக இருப்பான். அவருடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு மனுஷர்கள் தூதனிலும் சிறியவராக நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம், நம்மை அப்படியாக அவருடைய புத்திசாலித்தனத்தினாலே நம்மை ஏமாற்றி வஞ்சிக்க முயற்சிப்பான். மற்ற மனுஷர்கள் மூலமாக தூண்டிவிட்டு நம்மை தீமைக்கு போகும்படியாக, பாவத்திலே விழும்படியாக செய்வான். இது அந்த தூண்டப்படுகிற அந்த மனுஷனுக்கே தெரியாது நான் சாத்தானாலே தூண்டப்படுகிறேன் என்று. அப்படியாக அவனுடைய ஞானத்திலே நம்மை மோசம் போக்குவான். இது நல்ல உதாரணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய நெருங்கின சீசனாகிய பேதுரு மூலமாக அங்கே அவருடைய திட்டத்தை கெடுக்கும் விதமாக அங்கே செயல்படுகிறார். ஆண்டவர் இயேசு அதை அறிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது இந்த சாத்தான் பாருங்கள், ஆதி முதற்கொண்டு அவன் பொய்யன், மனுஷ கொலைபாதகன் என்றே சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவன் பொய்யன், பொய்க்கு பிதான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் என்றால் ஆதாம் ஏவாளிலிருந்து அவன் கொலைபாதகனாக இருக்கிறார். ஏன் இந்த சாத்தான் அப்படி செய்கிறான் என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், அவன் இந்த உலகத்தை, இந்த புது சிருஷ்டியாக தேவனை பின்பற்றுகிற எல்லா ஜனங்களையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும்படியாக அவன் விரும்புகிறான். அவன் இடைவிடாமல் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி என்றால் அந்த தேவனை பின்பற்றுகிற மக்களுக்கும் அவன் எதிர்த்து நிற்கிறான். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறான். குழந்தையாக இருக்கும் போதே எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்கிறான். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 13 20 வசனங்களிலே அங்கே இதெல்லாம் முன்னதாக தேவன் அறிந்து தீர்க்க தரிசனமாக எரேமியா 31:15 ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அங்கே அழுது புலம்பி அது இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருந்தாள் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னவைகள் எல்லாம் இயேசு பிறக்கும் போது அங்கே நிறைவேறுகிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதன் பிறகு பாருங்கள், வளர்ந்து ஞான ஸ்நானம் எடுத்து அங்கே வருகிறார் ஊழியத்துக்கு போகும்போது. அப்பொழுது அவரை ஏமாற்றி, அவரை வஞ்சிக்க, அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கும்படியாக முயற்சிக்கிறார். அதற்கும் அந்த சோதனையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை மேற்கொண்டு ஜெயமெடுக்கிறார். அவர் இடம் கொடுக்கவில்லை. அதனால புது சிருஷ்டிகளாகிய நமக்கு அப்போஸ்தலன் பேதுரு மூலம் நமக்கு ஒரு எச்சரிப்பு, ஒரு ஆழமான ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் பேதுரு. படிங்கள் 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழித்திருங்கள், அவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். நம்மை தேவனை விட்டு பிரித்து நம்மை கீழே தள்ளுவதற்கு அவன் பல முயற்சிகளை எடுப்பான். அவனுடைய ஞானத்தை பயன்படுத்துவான். நம்மை வழி தவறி போகும்படியாக, தேவனை விட்டு தூரமாக போகும்படியாக. இங்கே நாம் படிக்கும் போது கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்றால் அவனுடைய சாத்தனுடைய ஒரு கர்ச்சனை, அவனுடைய பிரசன்ஸ் மூலம் நம்மை அச்சுறுத்துவான். பாருங்கள், காட்டிலே சிங்கம் நமக்கு தெரியும், அது கர்ச்சனை செய்யும் போது
பலவீனமான மிருகங்கள், மான் போன்ற சில பயந்த மிருகங்கள் அந்த கர்ச்சனையை கண்டு கேட்டு பயந்து ஓடி, எங்கே போகலாம், அங்கே போகலாமா, இங்கே போகலாமா என்று பயந்து ஓடி அந்த சிங்கத்தின் பக்கத்திலேயே ஓடி வந்து விழுந்து விடும், அதற்கு இரையாகிவிடும். இப்படி இந்த சாத்தான் கர்ச்சனை செய்வான். எப்படி சவுண்டு விடுவான் என்றால், பல தீமையான செய்கைகளை கொண்டு வந்து நம்மை பயமுறுத்துவான். பல தீமையான போராட்டங்களை கொண்டு வந்து பயமுறுத்துவான். அவைகளை குறித்து நாம் சிந்திக்கும் போது பாருங்கள், விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறவர்கள், சத்தியத்திலே தெளிவில்லாது இருக்கிறவர்கள் இந்த பலவீனமான மிருகங்கள் போல அவனிடத்திலே விழுந்து விடுவார்கள். அந்த ரட்சிப்பை இழந்து போவார்கள். அதனால நாம் இந்த சத்தியத்திலே ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். இந்த கர்ச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு காரியம், நாம் மேய்ப்பனோடு கூடவே இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிற அந்த ஆடுகள் மேய்ப்பனோடு இருந்தால் அவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அப்படியே நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர், நம்முடைய தேவன். இவர்களோடு நாம் நெருக்கமாக அதிகமாக தொடர்பிலே இருக்க வேண்டும். ஜெபத்திலே தேவனோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை மனதிலே படித்து கொண்டு அவர்கள் அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை அங்கே வழி நடத்துவார்கள், நம்மை பாதுகாப்பார்கள். அந்த சாத்தானுடைய கண்ணிக்கு நம்மை நீங்களாக்கி பாதுகாப்பு. இது லிட்டரலாகவே ஆடுகள் மேய்ப்பனோடு இருந்தால் அவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தால் அதற்கு பாதுகாப்பு இல்லை. அதனால நாம் மேய்ப்பனோடு அதிகமாக நெருக்கமாக எப்போதும் இருக்க வேண்டும். இங்கே பேதுரு சொன்ன அந்த வசனத்திலே எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி என்றால் சாத்தான் தந்திரமுள்ளவன். தனக்கு கிடைக்கிற எந்த ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்பத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவான். அதுதான் அவன் தந்திரமுள்ளவன். எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். சிறு காரியம், நாம் பேசுகிற ஒரு தவறான சில வார்த்தைகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்திருப்போம் நம்முடைய பலவீனத்திலே, அதை பிடித்து கொண்டு முழுசாக நம்மை விழுங்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நம்மை நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே அந்த சத்துருவாகிய சாத்தான் செய்கிறவனாக இருக்கிறான். அதனால ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக, விசுவாசத்தை குலைக்க பல முயற்சிகளை எடுப்பான். நாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அங்கே பவுல் சொல்லும் போது, அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறான். அவன் தந்திரமாக ஒரு சிறிய காரியத்தை கொண்டு நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை வீழ்த்தும்படியாக முயற்சி எடுப்பான். இந்த சாத்தானுடைய மிகப்பெரிய வேலை என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தையும் சரி, அப்படி அநேகமான கிறிஸ்தவர்கள், சத்தியம் அறியாத அநேக கிறிஸ்தவர்களை கூட ஆவிக்குரிய ஒரு இருளிலே வைத்திருப்பது அவனுடைய பிரதானமான வேலை. இருளிலே வைத்திருப்பான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வசனம் படிங்கள். 2 கொரிந்தியர். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அறிவு கண்களை அங்கே குருடாக்கி வைத்தார். அதனால தேவனுடைய சாயலாய்
விளங்குகிற கிறிஸ்துவின் அந்த மகிமையான ஒரு சுவிசேஷம், நற்செய்தி அநேகருக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடாதபடி அங்கே அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். அங்கே அந்த நற்செய்தியை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பேரளவுக்கு சபை என்று போவார்கள், தங்களுக்கு ஏதாகிலும் ஆசீர்வாதம் கிடைக்குமா என்ற அந்த நோக்கமே அவர்களுக்காக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்செய்தி போதனைகள், அவருடைய மரணத்தின் மேன்மை, அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளின் மேன்மை, இவைகளை பற்றி அதிகமாக யோசிக்கவே மாட்டார்கள். இப்படி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இன்றைக்கு அநேகரை அப்படியாக வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களின் உலகத்தை இன்னும் மோசமாக வேறு வேறு பலவிதமான நம்பிக்கைகளை கொடுத்து அப்படி குருடாக்கி வைத்திருக்கிறார். பாருங்கள், எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு மேன்மை! அந்த மரணத்தை, அந்த ஈடு பலியை அவன் மறைத்து விடுகிறான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எபிரேயர் 2:9 அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று தெளிவாக சொல். அவர் நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார், ஒவ்வொருவருக்காகவும். அப்படி என்றால் பாருங்கள், தேவனுடைய சத்தியங்கள் தெளிவாக நாம் அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய மெய்யான சத்தியங்கள் எங்கே பேசப்படுகிறதோ, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்கள் எங்கே பேசப்படுகிறதோ, அங்கே இந்த சாத்தான் அச்சுறுத்தப்படுகிறான், பயமுறுத்தப்படுகிறான். பாருங்கள், சத்தியத்துக்கு அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட சொன்னார் இல்லையா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை அறிந்தால் தான் விடுதலை. அதனால் சத்தியத்தை குறித்து நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். எது உண்மையான சத்தியம் என்று நாம் தேடி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் சத்தியத்தை எங்கு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சத்தியத்துக்கு அந்த சாத்தான் பயப்படுவான். அதனால் நம்மை விட்டு அவன் ஓடி போகிறவனாக இருப்பான். இன்னும் பாருங்கள், சாத்தான் தேவனை அதிகமாக நெருங்கி சேருகிறவர்களையே அங்கே டார்கெட் பண்ணுவான், அதை ஃபோக்கஸ் பண்ணுவான், அவர்களை எப்படி வீழ்த்தலாம் என்று. அப்படி யாரெல்லாம் உண்மையான அர்ப்பணிப்பு காட்டி உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை வீழ்த்தும்படி முயற்சிப்பான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை அவர் தம்முடைய தூதர்கள் மூலமாக பாதுகாப்பார். தேவனை அதிகமாக கிட்டி சேர்கிற, அர்ப்பணித்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கொடுப்பார் தம்முடைய தூதர்கள் மூலமாக. இது நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 18:10 படிக்க வேண்டாம். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதரை கொடுத்து அங்கே பாதுகாத்து அவர்கள் பிதாவை தரிசிக்கிறார்கள் என்று அங்கே பேசப்படுகிறது. அதனால சங்கீதம் 34:7 கூட அவருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களை அங்கே தூதன் அவர்களை சூழ பாலை மறைங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்படும். அதனால அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு தேவன் கொடுக்கிறார். சாத்தானால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் இயேசுவின் காலத்துல பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ள பல பேய்கள் இருந்திருக்கிறது. இது நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5:1 அங்கே ஆண்டவர் இயேசு கேட்கிறார், உன்னுடைய பேர் என்ன என்று சொல்லும் போது, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல். லேகியோன், லேகியோன் என்றால் அங்கே ரோம சேனையுடைய படைப்பிரிவு. ஒரு படைப்பிரிவுக்கு 6000 பேர் கொண்டது ஒரு படைப்பிரிவு. அவ்வளவு பேர் அங்கே இந்த விழுந்து போன தூதர்கள், சாத்தான் அவனுடைய தூதர்கள் அங்கே அவரிடத்தில் இருந்திருக்கிறார்கள்.
அப்படியே அந்த சாத்தானை அவர் துரத்துகிறார். அப்போ நம்ம மத்தியில கூட பாருங்கள், சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் நமக்கு எதிராக வேலை செய்யும்படி இருக்கிறார்கள். அவனை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, நமக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது நமக்கு அவர்களோடு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். படியுங்கள், எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பார்த்தீங்களா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படி என்றால் நம்முடைய பழைய பாவ மனுஷனோடும் சத்தியத்தை அறியாத உலகத்தார், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இன்னும் அநேக ஜனங்களால் நமக்கு போராட்டம் உண்டு. சகோதர சகோதரிகள் கூட வரும். இப்படிப்பட்ட போராட்டம் உண்டு. அவர்களால் மாத்திரமல்ல, துரைத்தனங்கள், இங்கிலீஷ்ல ரூலர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இருள இருக்கிற அதிகாரிகள், சாத்தானுடைய அண்டர்ல இருக்கிற அதிகாரிகள், அப்படியே எகென்ஸ்ட் தி பவர்ஸ், எகென்ஸ்ட் தி வேர்ல்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் தி டார்க்னஸ், கண்ணுக்கு தெரியாத சக்திகள். அப்படி என்றால் யார் யார் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அப்படியாக இருக்கிற அதிகாரிகள், ஜனங்கள், அவர்களாலே நமக்கு போராட்டம் உண்டு. அப்படியே வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இதுதான் சாத்தான் விழுந்து போன தூதர்கள். இவர்கள் எல்லாரோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட இந்த சாத்தான் நம்முடைய விழுந்து போன தூதர்களுடைய நோக்கம் என்னவென்றால், பாருங்கள், மனு குலத்தை முழுவதுமாக தவறாக வழிநடத்த வேண்டும், ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும். தேவன் பக்கம், சத்தியத்தின் பக்கம் போகக்கூடாது, சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது, சத்தியத்தை பின்பற்றக்கூடாது, தேவனிடத்திலே நெருங்கி போகக்கூடாது. இதுதான் இந்த சாத்தானுடைய மெயின் நோக்கமாக இருக்கிறது. அதனால இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவர்களை கூட அநேக விதமான தவறான டாக்டரின்ஸ், தவறான போதனைகளை கொடுத்து அவர்களை ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போய் வீழ்த்தும்படியாக முயற்சிப்பான். அப்படியே ஒவ்வொரு வயது இருக்கிற வாலிப பிள்ளைகளை அவர்களுக்கு ஒரு விதமான ஆசைகளை காட்டி அவர்களை மோசம் போக்குவான். அப்படியே ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை பேச வைத்து சண்டை மூட்டி அவர்களை கீழே வீழ்த்த முயற்சிப்பான். இப்படி பாருங்கள், எப்படி வீழ்த்தலாமோ என்று அவனுடைய ஒரு நோக்கமாகவே இருக்கும். பாருங்கள், இந்த உலகத்திலே என்னென்ன தீமைகள் எல்லாம் நடக்கிறதோ, நம்ம வாழ்க்கையில வருகிறதோ, அந்த தீமைக்கு பின்னால் நாம் போய் பார்த்தால் அதன் துவக்கம் இந்த சாத்தானும் விழுந்து போன தூதர்களுமாகவே இருக்கும். அது சண்டையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பெரிய சிறிய பாவங்கள், தீமையான காரியங்களை பேசுவது, யோசிப்பது, நாம் மற்றவர்களை தீமையாக பேசுவது, இவை எல்லாமே சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது. சாத்தானும் விழுந்து போன தூதர். இப்போ நாம் தூதரிலும் சிறியவர்களாக, சற்று சிறியவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மனுக்குலம் அவனை விட ஞானத்திலே குறைவு, பலத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் இந்த சாத்தானை மேற்கொள்ள ஞானத்திலே பலத்திலே அவர்கள், இந்த சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் அங்கே பலத்துடன் இருக்கிறார்கள். நாம் தனியாக போராட முடியாது. அதற்கு தேவனுடைய பலன், ஒத்தாசை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட. சாத்தானை ஜெயித்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருப்பார். தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும். அந்த பரிசுத்த ஆவியின் பலன், அந்த பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற ஒரு தெளிந்த ஞானம்,
தெளிந்த புத்தி. அதனால நாம் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய முடியும். அநேக பொறுமையோடு நாம் நமக்கு விரோதமாக வருகிற காரியங்களை நாம் அதை ஹேண்டில் பண்ணி அவைகளை சகிப்போம். அதற்காக இந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு கொடுக்கப்படும். ஏற்ற ஆலோசனைகள் கொடுக்கப்படும். ஜெபத்திலே தேவனோடு நாம் நெருங்கி இருக்கும்போது வேண்டிய எல்லா அனுகூலங்களும் நமக்கு செய்யப்படும். பரலோகமே நமக்கு பின்னாக இருக்கும். அதனால் இந்த சாத்தானுக்கோ விழுந்து போன தூதர்களுக்கோ நாம் பயப்பட தேவையில்லை. நாம் பலவீனமானவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகமே நம்மோடு கூட இருக்கும். நாம் அவரை மேற்கொள்ளலாம். அதனால பாருங்கள், நாம் பலவீனமானவர்கள் என்று அறிந்தும் ஏன் இந்த பலமான சாத்தானை விழுந்து போன தூதர்களை நமக்கு எதிராக அனுமதிக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்டால், பாருங்கள், அது இந்த சுவிசேஷ யுகத்தில ஒரு ஒரு விசேஷித்த ஒரு ஸ்பெஷல் குரூப், அதுதான் சபை வகுப்பார், மணவாட்டி வகுப்பார். அவர்களை செலக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். இது தேவனுடைய திட்டம். இந்த செலக்ஷனுக்காக சாத்தானை தேவன் பயன்படுத்துகிறார். அநேக சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்களை கொண்டு வரும் போது சகோதர சகோதரிகள் மத்தியில கூட பிரச்சனைகளை, அலுவலகத்திலே வேலை செய்கிற இடங்களில, அக்கம் பக்கத்துல அநேக பிரச்சனைகளை, குடும்பத்தில பிரச்சனைகளை கொண்டு வரும் போது பாருங்கள், இவைகள் முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட சபை வகுப்பார்கள். இவைகள் எல்லாவற்றையும் இது சாத்தானுடைய செயல் என்று உணர்ந்து கொண்டு அவைகளை பொறுத்து கொள்வார்கள், சகித்து கொள்வார்கள். தெய்வ பலத்திலே மேற்கொள்வார், ஜெயமெடுப்பார்கள். அவர்களுடைய சிந்தை, அந்த சிறு வகுப்பார், இந்த மணவாட்டி வகுப்பாருடைய சிந்தை எப்போதும் நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும், கிறிஸ்துவின் குணலட்சணத்துக்கு வர வேண்டும் என்பதாகவே இருக்கும். அவருடைய இருதயத்தின் வாஞ்சை எப்போதும், எப்பொழுது கிறிஸ்துவாக நாம் மாறுவோம். அவருடைய சிந்தையெல்லாம் அதே நோக்கம். அதற்காக எல்லா விதமான சோதனைகளை, பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை ஜெயிப்பார்கள், சகிப்பார்கள். இதுதான் சிறு மந்தை. அதனால இந்த சுவிசேஷ யுகத்திலே தேவன் இப்படிப்பட்ட சாத்தானை விழுந்து போன தூதர்களை அனுமதித்திருக்கிறார் என்றால், அந்த சிறு மந்தை, ஸ்பெஷல் வகுப்பாரை அங்கே செலக்ட் பண்ணி கண்டுபிடிப்பதற்காக இவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் சீக்கிரத்திலே முடிவுக்கு வரப்போகிறதா இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தில் ஆயிரோட அரசாட்சியிலே நாம் மிகவும் நெருக்கத்திலே வந்திருக்கிறோம். அந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அங்கே சாத்தான் கட்டப்படுவான். முழுவதுமாக அவனுடைய கிரிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். உலக ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள், தேவனுடைய அன்பை ருசிப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடுக்கிறேன் அவருடைய அன்பை எல்லாரும் ருசிப்பார்கள். தேவனுடைய நன்மைகளை இந்த உலகத்திலே காண்பார்கள். அதன் பிறகு இந்த 1000 வருட அரசாட்சி முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவார். இவையெல்லாம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கூட சிலர் சாத்தானோடு சேர்ந்து கொள்வார்கள். அப்பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து அக்கினியாக இறங்கி அவர்களை பட்சித்து போடும். சாத்தானையும் தூதங்களையும் அவரோடு சேர்ந்த எல்லாரையும் அழித்து போடும். வெளிப்படுத்தல் 20:9 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு அங்கே சாத்தானுக்கும் அவர் தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு நித்திய அழிவுக்கு போங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அவனோடு சேர்ந்த மக்களை கூட அப்படியாக அழித்து போடுகிறார். அதனால சாத்தானுடைய அழிவு பற்றி
பாருங்கள், அந்த ஒரு வசனம் எசேக்கியேல்ல வேகமாக படியுங்கள். எசேக்கியேல் 28:18. எசேக்கியேல். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். சாம்பலாக்கும். உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை சாம்பலாம். அப்படி என்றால் பாருங்கள், எல்லா உலக ஜனங்களும் உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கு, பிரச்சனை, சண்டை, எல்லா வியாதி, எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த சாத்தான் என்று அறிந்து கொள்வார். சாம்பலாக்குவேன், அழிவுக்கு கொண்டு போவார். அப்படியே 19ஆம் வசனம். இனி இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். மகா ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். இனி ஒருபோதும் மகா பயங்கரமாவார். அப்படி அங்கே சாத்தான் அழிக்கப்படுவார். அதனால உண்மையான புது சிருஷ்டிகளுக்கு பாருங்கள், இந்த உலகம், அப்படியே பழைய மாம்சம், பிசாசு ஆகிய எதிரிகள் இருந்தாலும் பாருங்கள், நாம் தேவனை அறிகிற அறிவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் உறுதியாக வைராக்கியமாக இருந்தால் நாம் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு, தேவ ஆவியின் பலத்தோடு இவைகளை எல்லாம் ஜெயிக்கலாம். ஜெயித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக, அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். அதனால பாருங்கள், சபை வகுப்பாருக்கு கடைசியாக ஒரு வசனம் படித்து நாம் முடிக்கலாம். சொல்லப்பட்ட வசனம் இது சபை வகுப்பாருக்காகவே சொல்லப்பட்ட வசனம். ஏசாயா 26:2-3 வசனங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். தேவனுடைய உதவி, ஒத்தாசைகள் நம்மோடு இருக்கும். அவருடைய பலத்திலே நாம் ஜெயிக்க முடியும். அதனால் நம்முடைய சுய பலத்திலே எப்பவும் ஜெயிக்க முடியாது. நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பன் தேவன். அவர்களோடு சேர்ந்து அந்த தேவாவின் பலத்திலே நாம் இந்த எதிராளிகளை, இந்த சூழ்ச்சிகளை நாம் ஜெயிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு போக தேவன் நமக்கு உதவி செய்வார். வார்த்தைகளை பொறுமையோடு கேளுங்கள், வசனங்களை எடுத்து படியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.